நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த நூடுல்ஸ் நல்லா வேக வச்சிருக்கேன். வேக வச்சு நல்லா வடிகட்டி வச்சாச்சு. 5 நிமிஷம் வேக வச்சிருக்கிறோம். கேரட், கேப்சிகம், ஆனியன், பட்டாணி, ரெட் சில்லி, பீன்ஸ், கேபேஜ், மல்லி இலை, பெப்பர், சால்ட், சுகர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. இல்லை வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். அதே மாதிரி கொஞ்சம் சுகரும் இதுலேயே சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். முதல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் நம்ம கேரட், பீன்ஸ், அதே மாதிரி பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். இனி இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இல்லை கேபேஜ் சேர்த்துக்கலாம். கேப்சிகம், அப்புறம் ரெட் சில்லி. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பெப்பர் சேர்த்துக்கலாம். வேறு காரத்துக்கு மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்க்கல. இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இதை 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். நம்ம வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லி இலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம்.